ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக். ஆகஸ்ட் 18 தம்பி ஒய்ஃபுடைய பர்த்டே. ஸோ எங்கள் சைட்லேயே யார் பர்த்டேனாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா எங்கன்னா வெளில சுற்றுவோம், இல்லை அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், இல்லை அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, இந்த வாட்டி வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இவங்களும் ஊருக்கு போயிருந்தாங்க. தம்பி ஊருக்கு போயிட்டு அவனும் அன்றைக்கி காலையில் தான் வந்திருந்தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போகலான்னு சொல்லி ஈவினிங் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் இவர் கொஞ்சம் வேலை இருந்ததால் லேட் ஆகிடுச்சி. நான் ரெடி ஆகிட்டேன், இவர் வர லேட் ஆகிடுச்சி வேலையிலேருந்து. சரி, அப்புறம் டக்குன்னு வந்து படத்துக்கு வந்து நைட் ஷோ போகலாம், 10 மணிக்கு போகலாம் அப்படின்னாங்க. 10 மணிக்கா? குழந்தை இருக்கானா, தூங்கிடுவான், அப்புறம் தூக்க கலக்கத்தில் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகிற பிளான் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அப்புறமேட்டுக்கு வந்து திடீர்னு வந்து படத்துக்கு போகிற பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எங்கன்னா வெளில போய்ட்டு சாப்பிட போகலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நைட்டுக்கு என்ன பண்ணுறது, வேறு எங்கேயும் போக முடியாதுல்ல அப்படின்ட்டு தான் சாப்பிட ஏதாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அண்ணா நகர் போயிட்டோம். அண்ணா நகர் போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி வந்து மிட் நைட் பிரியாணிக்கு ஒரு டைம் வந்து தையலை பிரியாணிக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வேறு எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வேறு கடையில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு பிரியாணி கடை இருந்தது. அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு 3 பிளேட் தான் வாங்கினோம். 3 பிளேட்டு நல்லா ஃபுல்லாக இருந்தது. 3 பிளேட் 4 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. 4 பேருமே நல்லா தாராளமாக சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிடவே முடியல. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு 65ம் அது தனியாக வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து தயிர் பச்சடி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் ரைத்தா, புதினா பச்சடி, கேசரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 4 பேர் சாப்பிட்டோம், 3 பிளேட்டு. நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையாக தேடிட்டு இருந்தோம். எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருந்தது. அது ஆல்ரெடி போன டைம் வந்து போயிருந்தப்போ சாப்பிட்டோம். அதனால் அதுவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அப்போ சாப்பிட்டோமா, சரி அதனால் இன்றைக்கி வேறு ஏதாச்சும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போயிட்டு தேடிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரொம்ப நேரம் சுற்றி வந்த இடத்தையும் சுற்றி கொஞ்ச நேரம் நடந்து சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். போயிட்டு அப்புறம் போனால் ஒரு கடை இருந்துச்சு. டைம் ஆகிடுச்சி, 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே போய் அங்கே ஐஸ்கிரீமு, கோக்கு இதெல்லாம் வாங்கிட்டு தம்பி பையன் செம்ம அட்டகாசம், தூக்கமே வரல. அது மாட்டும் விளையாடிக்கிட்டு அவங்க கடையில் வந்து அரைச்சிட்டு விளையாடிட்டு அவன் மாட்டும் ஜாலியாக இருந்தான். நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோக் சாப்பிட்டு அவன் கிளம்பவே மாட்டேங்கிறான். அவன் ஐஸ்கிரீம் வேண்டாமா, குழந்தைங்க ஐஸ்கிரீம்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவோம், இவனுக்கு ஜூஸ் தான் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்கள எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, ஜூஸ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.